சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி மாநாடு, மக்கள் சந்திப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே அவர் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தி பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். குறிப்பாக அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற விதத்தில் மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளார். இதில் பல மாவட்டங்களில் பதவி தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டதால் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற எண்ணிக்கை அடிப்படையில் மொத்தம் 131 மாவட்டங்களாக உயர்த்தப்பட்டது. 120 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு மீதமுள்ள 11 மாவட்டங்களுக்கு பல மாதங்களாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாத சூழலே இருந்தது. இதனால் கட்சிக்குள் பல சலசலப்புகள் ஏற்பட்டன. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் தாவைக்கா பிரமுகர் அஜிதா என்பவர் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை என்பதால் பனையூரில் உள்ள அலுவலகம் முன்பு தனது ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார். ஆரம்ப காலத்திலிருந்தே விஜயின் மக்கள் இயக்கத்தில் சார்பாக பல்வேறு பணிகளை செய்து வந்த அஜிதா கட்சி தொடங்கிய பின் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் மாற்று கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்த வேறொருவருக்கு அந்த பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கடும் போட்டி, மோதல் ஏற்பட்டது. பல கட்டங்களாக தாவேகா சார்பில் நடந்து வரும் கூட்டங்களில் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அஜிதாவுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இந்த நிலையில் விடுபட்ட மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்களுக்கு 23ஆம் தேதி பொறுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு பொறுப்பு நியமன ஆணைகளை வழங்கியிருந்தார். இதனை அறிந்த அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு சென்று கட்சி தலைவர் விஜயை சந்தித்து முறையிட முயன்றிருக்கிறார். ஆனால் அவர்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதால் கட்சி அலுவலகம் முன்பு அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காலையிலிருந்தே காத்து கொண்டிருந்தனர். இதனிடையே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார்பாக அஜிதாவிடம், தற்போது இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம், உனக்கு மாநில அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே விஜய் தனது இல்லத்திலிருந்து பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு கார் மூலம் வருகை தந்தார். அப்போது அலுவலகம் முன்பு காத்து கொண்டிருந்த அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முறையிடுவதற்காக விஜயின் காரை வழிமறித்து தடுக்க முயன்றனர். ஆனால் விஜயின் கார் அங்கு நிற்காமல் அவரை தடுத்து நிறுத்தியவர்கள் மீது லேசாக மோதியபடி கட்சி அலுவலகத்திற்குள் சென்றது. ஆனால் மற்ற யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வெளியே வந்து அஜிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பதவி கொடுக்கும் போது அதிருப்தி வருவது இயல்புதான் என்றும் விஜய் அனைவரையும் அரவணைப்பார் என்று நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.